இது அவன் டிராவல்ஸ் விசிட்டிங் கார்டு. என் மருமகளும் பூ வியாபாரம் பண்றான். மண்டப ஆர்டர் எல்லாம் எடுத்து பண்றாங்க. அப்புறம் ஏன் சார் திருட்டு நகை ஊருக்கு எடுத்துக்கலாம் போறாங்க? சார், நகை திருடிட்டு போனவங்களை பிடிக்கிறதுக்கு தான் இந்த வேஷம் போட்டிருக்காங்க. மற்றபடி எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க சார். என் பிள்ளைய நான் அப்படியெல்லாம் வளர்த்துற சார். 35 வருஷம் ரயில்வேல சர்வீஸ்ல இருந்திருக்கிறேன் சார். ஏப்பா, எதுக்கு உனக்கு இந்த வேலையெல்லாம்? நல்ல குடும்பத்துல இருக்க, எதுக்கு உனக்கு இந்த வேஷம்? போலீஸ் எங்க கிட்ட சொன்னா நாங்க கண்டுபிடிக்க போறோம், அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம்? இல்லை சார், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் தான் சார். இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நிறைய கேஸ் இருக்கும்ல சார், அதனால தான் நாங்களே ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்த்தோம் சார். விட்டா போலீஸாவே ஆயிடுவோம் போல இருக்க. அது சின்ன வயசுலேருந்து எனக்கு போலீஸ் ஆகணும் தான் சார் ஆசை, ஆனால் அது நடக்காம போயிடுச்சு சார். இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான வேலை. அவங்க ஏதாவது உங்களை பண்ணிருந்தா என்ன ஆகுறது? இனிமே எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட தான் வரணும், சரியா? சரிங்க சார். சார், இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டோம் சார். இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போங்க. சரிங்க சார். ஓகே சார். இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உங்க பையன்கிட்ட அறிவுரை சொல்லுங்க. சரி சார். ஓகே சார். பா மன்னிச்சிருப்பா, வேற வழி இல்லாம தான் உன் பேரை சொல்லி உன்னை இங்கே வர வைக்க வேண்டியதாக போயிடுச்சுப்பா. பரவாயில்லடா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னன்னா, இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி தெரியாத இடத்துக்கு போய் உங்கள் 2 பேத்துக்கு ஏதாவது ஆயிருந்தா? இல்லைப்பா, சீதாக்காக தானேப்பா. கெட்ட போட்டதெல்லாம் ஓகே, அந்த ஃப்ராடு சாமியாரை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அந்த இடத்துக்கு தான் அவன் திருடின நகையை எடுத்துட்டு போவான்னு கேள்விப்பட்டோம், அதனால தான் அங்க போனோம். இல்லை, அது வரும்னு நாங்களே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்குள்ள போலீஸ் வந்து எல்லாரையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுல்ல. இனிமேல் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, அவங்க பார்த்துக்குவாங்கல்ல. சரிப்பா. நிரவி, நீ அப்பா கூப்பிட்டு வீட்டுக்கு போ, நானும் மீனா ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடும், முக்கியமான வேலை இருக்கு. நீ எங்கே போகிற? இந்த நகை திருடின பொம்பளை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த நகை கொடுக்குற வீட்டுக்கு வருவான்னு சொன்னாங்க. அதான் நாங்கள் அந்த வீட்டுக்கு போய் அந்த பொம்பளையை பிடிச்சி எப்படியா சீதாவோட தாலிச்சனை வாங்கிட்டு வந்துடும்ப்பா. ஏண்டா, இப்போ தானே சொன்னேன், மறுபடியும் போகிறேன்னு சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லு. இல்லைப்பா, அதை கையங்களவுமா பிடிச்சாதான்ப்பா உண்டு. அது அந்த வீட்டுக்கு வந்து அங்கே யாரும் இல்லை, இவங்களெல்லாம் போலீஸ் பிடிச்சிச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதோட அதை அப்படியே அப்ஸ்கண்ட் ஆகிடும்ப்பா. நகை எங்கேயா கொண்டு போய் விற்கிறது கூட வாய்ப்பு இருக்குப்பா. திரும்ப ஏதாவது பிரச்சனையாகிற போகுதுரா? பா, இப்போ அந்த வீட்டில் யாருமே இல்லைப்பா, அதனால எதுவும் ஆகாது. அந்த ஃப்ராடு சாமியாரை பிடிச்சாதான் மீனாவையும் திரும்ப வீட்டுக்கு கூட்டு வர முடியும்ப்பா. சரி, நீங்க சிக்கல்ல மாட்டிக்காம இருக்கணும்ல. அந்த பொம்பளை கிடைக்கிற அளவு இல்லையோ, மீனாவை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துரு. நீ வீட்டுக்கு வந்துருமா? இல்ல மாமா, அது வந்து அந்த சாமியாரே போலின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சல்ல, அப்ப அவ சொன்னதும் போய் தானே. எனக்கு ஒன்றும் ஆகாது, நீ வீட்டுக்கு வா. பா, அது அம்மாவுக்கு புரிய வைக்கணுங்களப்பா. நீங்கள் போங்க, நான் கண்டிப்பாக மீனாவோட தான்ப்பா வீட்டுக்கு வருவேன். டேய், அப்பாவும் ஸ்ருதியும் வீட்டுக்கு போட்டோம், நான் உன் கூட வரேன்டா. இல்லைடா ரவி, நீ அப்பா கூப்பிட்டு போ, எங்களுக்கு ஒன்றும் ஆகாதுடா. அந்த வீட்டில் இப்போ யாருமே இல்லை, அந்த பொம்பளை ஒன்று தான் வரும், மிஞ்சி போனதோட ஆளுங்க வருவாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். கண்டிப்பா நீ போயிட்டு ஆகணுமா? ஆமாப்பா, அதை கண்டுபிடிச்சாதான் சீதாவோட தாலி செயினும் கிடைக்கும். அம்மாட்ட அதை போலீஸ் ஆவியான்னு அப்போ தான்ப்பா நிரூபிக்க முடியும். அப்போ தான்ப்பா மீனாவையும் வீட்டுக்கு திரும்ப வர வைக்க முடியும். பா, நீ தைரியமா போப்பா, ஒன்றும் ஆகாதுப்பா. இவ்வளோ பெரிய கோஷிக்கிட்ட மாட்டியே நாங்கள் வெளில வந்துட்டோம், நீ தைரியமா போப்பா. சரி, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. என்ன, இவன் ஏடா கூடமா ஏதாவது பண்ணுவான், நீ தான் பார்த்து கூட்டிட்டு வா. சரிங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். சரி, அப்பா ஆட்டோ ஏற்றி விட்டுரு. சரி, வா. மீனா, நான் வேணா உங்க கூட வரேன். இல்ல வேண்டாம் ஸ்ருதி, நாங்களே பாத்துக்கிறோம். ஹெல்ப் தேவைப்பட்டா கால் பண்ணுங்க. ம். என்னங்க, யாரும் இல்ல? யாரும் இல்லைன்னு என்ன, அந்த நகை உருக்குற பொம்பளை என்ன சொல்லுச்சு? சொர்ணா நீங்க வருவான்னு சொல்லுச்சு. அது வர்ற வரைக்கும் நம்ம இங்க தான் ஒளிஞ்சிருக்கணும். திரும்ப ஏதாவது போலீஸ் கேஸ் ஆயிட போதுங்க. மீனா, அதான் நம்ம மேல தப்புல நிரூபிச்சு வெளில வந்துட்டோம்ல, அதெல்லாம் எதுவும் ஆகாது, பயப்படாத. நீங்க
இந்த சொர்ணாவை பிடிச்சாதான் சீதாவோட செயின் கிடைக்கும். அவன் உண்மையான சாமியார் இல்லைன்னு தெரிய வரும். அது சொன்ன வார்த்தையை வச்சு அம்மா உன்னை என்னென்னலாம் பேசுனாங்க அதெல்லாம் பொய்ன்னு நிரூபிக்கணும்னா அந்த சொர்ணாவை நம்ம பிடிச்சே ஆகணும். அவ வரட்டுங்க, நான் இன்னைக்கு அவளை என்ன செய்யறேன்னு மட்டும் பாருங்க. ஆனா அவ நம்மள பார்த்து ஓடிடுவாளே. அவ உள்ள வர வரைக்கும் நாம எங்கேயாவது மறைஞ்சிருப்போங்க. அதுக்கு தானே எங்க மறையலான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த ரூம் சாமி ரூம் தானே, அந்த ரூம் கரெக்டா இருக்கும். அங்க போய் ஒழிஞ்சிக்கலாம். வா சரி போட்டு வா வா. நம்பிக்கையான ஆள் தானே? அதெல்லாம் கரெக்டான ஆளு, சூப்பரா பண்ணி கொடுத்துருவாங்க. என்ன இங்க 2 பேரும் உட்காந்துருப்பாங்க, ஆளே காணோம், கதவு வேற சாத்தி இருக்கு. எங்க போனாங்க, எங்க போச்சு அக்கா? என்ன வந்துட்டாங்க நினைக்கிறேன். அக்கா அக்கா எங்க இருக்கக்கா? வெளிய எங்க நம்ம பசங்களெல்லாம் காணோம். புது ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன்க்கா. இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல வேட்டை. எப்படியும் ஒரு 40 பவுன் தேரும்க்கா. என்ன சத்தத்தையே காணோம், வாங்க போய் பாப்போம். அக்கா இருக்கியா இல்லையா? என்ன சத்தத்தையே காணோம் அக்கா. அக்கா யாரு நீ? ஏடி தங்க ஊருக்குலான்னு கூட்டிட்டு வந்த நீ? என்னடி நடக்குதுங்க? நீ யாரு? நான் யாருன்னு உனக்கு தெரியலையாடி? போலீஸ் சாமியார் வேஷம் போட்டு என்ன நம்புறவங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கல்ல நீ? இல்ல இல்ல இல்ல, நான் எதுவும் பண்ணல, நான் எதுவும் பண்ணல. விடுடி. அத்தா அம்மா காளியம்மா, இவங்க திருடிட்டு வந்த நகையெல்லாம் இப்பவே பிடிங்கிருங்கம்மா. இவங்கெல்லாம் இனிமேல் வெளியே நடமாடாதபடி ஏதாவது ஒன்று பண்ணுங்க. 1 கிராம் தங்கம் வாங்க மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இவங்க அதை ஈஸியாக திருடிட்டு இருக்கிறாங்க. ஏய், நீங்க யார்? நீங்க அப்போ நீங்களும் எங்களை மாதிரி திருட வந்தவங்களா? அப்ப எங்க கிட்ட பங்கு கேக்குறீங்களா? நாங்க திருட வரல. ஆத்தா நீங்க பண்ற தப்பெல்லாம் பார்த்து கோவப்பட்டு வந்திருக்கிறா. நான் ஆத்தாவோட தீவிர பக்தன். டேய் பக்தா, சொல்லுங்க தாயி. இவங்க 3 பேரோட குடல உருவடா. என்னடா பார்த்துட்டு இருக்க? உருவடா. உத்தரவு தாயி. அத்தா, அத்தா, வேணாம், அத்தா. தாயி வேணான்னு சொல்றாங்க. என்ன இருந்தாலும் லேடிஸா போயிட்டாங்க. பொம்பளைங்க நான் திருடலாமா? பொம்பளைங்களை தெய்வமா பாக்குற ஊர் இது. இந்த மாதிரி ஏழைங்க கிட்ட திருடி பொழைக்கிற இவெல்லாம் இந்த பூமியில இருக்கவே கூடாது. நல்ல பாயிண்ட் தான் ஆத்தா. குத்திடுறேன். ஆத்தா ரொம்ப கெஞ்சுறாங்க. சரி, அவங்க கொண்டு வந்திருக்கிற பைய உறவு. உத்தரவாத்தா குடிமா. இதுதானே என் பக்த சீதாவோட தாலி? ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் போல பக்தையோட பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆமாக்கா, ஆமாமா கும்பிட்டுக்கோங்க. ஆமா தாயே, எங்களை விட்டுருங்க, எங்களை விட்டுருங்க, எங்களை விட்டுருங்கம்மா, விட்டுருங்க. ஏய், நீங்களா? ஊரை ஏமாத்தி பொழைக்கிற நீ என் மாமா உயிருக்கு என்னால ஆபத்துன்னு சொல்லி என்ன வீட்டை விட்டு வெளியே போக வச்சிட்டல. அம்மா